எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மணன். ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான டெக்னிக்கல் அப்படின்னு சொல்கிறது நான் சொல்கிறது ரொம்ப புதுசாகவும் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட் ஆகுன்னு தெரில. ஆனால் இதுதான் உண்மை. என்ன அப்படின்னா முக்கியமான டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று பொறுமை, இன்னொன்று நம்ம போடுற எஃபர்ட்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக். இதுக்கு அப்பாற்பட்டது அந்த மார்க்கெட் அனலைஸ், இண்டிகேட்டர் பார்க்குறது, ரோபோட் பார்க்குறது, அல்காரிதம் பார்க்குறது, இது அப்பாற்பட்ட விஷயம். ஃபண்டமெண்டல் ஒரு பேஸே பொறுமையும் நம்ம போடுற எஃபர்ட்டும். இது பொறுமைங்கிற விஷயம் எதை குறிக்கும் அப்படின்னா நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட். நம்மகிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கா, நம்ம அதிகபட்ச ரிஸ்க்கு 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறோம். அந்த 10,000 ரூபாயில் நம்ம ஒரு மாதம் 8,000 ரூபா சம்பாதிக்கணும். இதுக்குள்ளே நம்ம ஜேர்னி வச்சுக்கணும். திடீர்னு நம்ம மார்க்கெட் முன்னப்பண்ண ஆச்சுன்னா நமக்கு ஒரு 5,000 ரூபா லாஸ் ஆனால் 95,000 ரூபா இருக்கணும். திரும்ப அடுத்த மாதத்தில் அதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். இந்த பொறுமைக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணணும். இதுதான் அந்த முக்கியமான அந்த பொறுமைங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட்டு நம்ம எப்படி அதில் இந்த ரிஸ்க் எப்படி கொண்டு போகிறதுங்கிறது பின்னாடி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுமையும் நம்ம போகிற எஃபோர்ட்டுன்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம இயற்கைக்கு உட்பட்டு தான் எல்லாருமே வாழ்கிறோம். நீங்கள் சுற்றி பார்க்குற விஷயங்கள் எல்லாமே, அதாவது ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணியிலேருந்து அந்த மீனை எடுத்து வெளியே போட்டோம்னா இறந்துடும். அதே மாதிரி நம்ம சுற்றி நிறைய ஆக்சிஜன் இருக்குது. நம்ம ஆக்சிஜன் இல்லாத இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா மூச்சு விட முடியாமல் உடனே அடுத்த செகண்டே நம்ம பாடி ஒத்துழைக்காது. அது மாதிரி எல்லாமே இயற்கை உட்பட்ட விஷயங்கள் தான். நம்ம இங்கேருந்து நிலாவுக்கு ராக்கெட் விடுறது கூட இயற்கைக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபிசிக்ஸில் கணக்கு போட்டு தான் அனுப்புகிறாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் நம்மளால் ஓட முடியுது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் ஒரு பொருள் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரியான இயற்கைக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டுமே இயற்கைக்கு உட்பட்ட. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இண்டிகேட்டருமே, உதாரணத்துக்கு RSI இண்டிகேட்டர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. RSI இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி என்ன கான்செப்டில் கொண்டு வராங்கன்னா ஈக்குலிபிரியம், அதாவது ஒரு சமநிலையை எப்போதுமே ஏற்க விரும்பும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலிண்டரில் நம்ம வீடு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா திறந்தது எதுக்கு, அது அந்த கேஸ் எதுக்கு வெளியே வரணும், உள்ளே இருக்கலாம்ல. ஏன்னா உள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, வெளியே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போது அதிகமாக இருக்க இடத்துக்கு ப்ரெஷர் லோவாக இருக்க இடத்துக்கு வருது. இவ்வளோதான் விஷயம். அதே கான்செப்டில் தான் அந்த இண்டிகேட்டருமே கொண்டு வந்திருக்காங்க. மார்க்கெட் ரொம்ப மேலே போய்கிட்டே இருக்கா, அப்போ கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் போகும். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் மறுபடியும் கீழே வரலாம், மேலேயும் வரலாம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்க RSIயில் கொஞ்சம் மேலே வந்துட்டு தான் கீழேயும் போகும், மேலேயும் போகும். கொஞ்சம் அந்த ஒரு சமநிலைக்கு வரும், லைட்டாக வந்துட்டு தான் அந்த அடுத்த நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கே போகும். அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனில் தான் ஒவ்வொரு இண்டிகேட்டருமே உருவாக்கியிருக்காங்க. அது அதுவுமே 50% தான் சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கும். மிச்சம் 50% நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் தான் நம்மளை சர்வே பண்ணிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே இயற்கையை சார்ந்து நடக்கிறப்போ நிறைய இடத்துல கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அவ்வளோ கொஞ்சம் காசை போட்டு அவ்வளோ சம்பாதிச்சிடலாம், அவ்வளோ பயங்கரமாக எடுத்துடலாம், வச்சிடலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது இயற்கைக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி நமக்கு ஒரு அடிபடுது, ஒரு மெடிசன் போட்டோம் அப்படின்னா ஒரு 20 நாளில் சரியாக வேண்டியது ஒரு 5-6 நாளில் 10 நாளில் சரியாகணும், தவிர ஒரே நாளில் எங்கேயும் சரியாகாது. அது மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே 100% போட்டு அதை எஃபோர்ட் போட்டு இதை பண்ணி ஒரு மாதம் 3%, 5% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறாங்க, எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஷேர் மார்க்கெட்டில் 3-5% எடுத்தாலே பெரிய சக்ஸஸ்ஸு. ஆனால் அது நம்ம ரொட்டீனாக எடுக்கணும், கேபிட்டலில் சேஃபாக வச்சுக்கணும். இன்னொன்று எமோஷனாக கரெக்டாக இருந்துக்கணும், பொறுமையாக இருந்துக்கணும். நமக்கு இந்த மாதம் நம்ம கேபிட்டலில் சேவ் பண்ணிகிட்டே ட்ரேட் பண்ணணும், அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே போகணும். அதாவது இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேடராக ஆகிறோம் அப்படின்னாலே பொறுமைக்கு ரொம்ப அடிப்படை எமோஷனில். இன்றைக்கி மார்க்கெட்டு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன், நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி போய்கிட்டேன், அது கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணணும், இடையிலையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதாவது இதை ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறோம், இது ஒரு நாள் வெயிட் பண்ணணும், இல்லை 5 நாள் வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். நம்ம உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெளியே ஓடி வரக்கூடாது. எப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு எதுவுமே ஃப்ரீ எனர்ஜின்னு இந்த யூனிவர்ஸில் கிடையாது. ஏதாவது ஒரு எனர்ஜி தான் வேற ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் உண்மை. இப்போ இன்றைக்கி 1 மாதம் சம்பாதிச்சிட்டோம், 2 மாதம் சம்பாதிச்சிட்டோம், கிடைச்ச வரைக்கும் லாபங்கிற மாதிரியான ட்ரேடர் என்றைக்குமே ட்ரேடரே கிடையாது. சும்மா அப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஆனால் இது ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம், அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். டெக்னிக்னாலே முக்கியமான விஷயம் பொறுமையும்
நம்ம போடுற எஃபோர்ட்டு தான்.